இந்திரலோகத்தில் தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தின் மீது அமர்ந்து மகிழ்ச்சியுடன் வலம் வந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் எதிரே துர்வாச முனிவர் வந்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் சாபத்தையே வாங்குகின்ற துர்வாசவர் தன் கையில் இருந்த மலர் மாலையை தேவேந்திரனை வாழ்த்தும் விதமாக அவனிடம் கொடுத்தார். தேவேந்திரன் அதை வாங்கி மிகவும் அலட்சியத்துடன் யானையின் தலை மீது வைத்தான். இதை கண்டதும் துர்வாசரின் கண்கள் சிவந்தன. யானையோ அந்த மாலையை எடுத்து தனது காலடியில் போட்டு மிதித்தது. ஏற்கனவே தேவேந்திரனின் செயலால் கோபமுற்ற துர்வாசவர் இதை கண்டதும், தேவேந்திரா, அவ்வளவு ஆணவமா உனக்கு? வெறுங்கை மீது வெறுங்கை கொண்டவர்கள் நாங்கள். லட்சுமி தேவியின் அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கட்டும் என்று அந்த அன்னையின் பிரசாதத்தை உனக்கு அளித்தேன். ஆனால் செல்வ செருக்கில் ஆணவத்துடன் உலாவரும் நீயோ அதை அலட்சியப்படுத்தி விட்டாய். உன்னுடைய ஆணவத்திற்கு காரணமான செல்வங்கள் அனைத்தையும் நீ இழக்க கடவாய் என சாபமிட்டார். துர்வாசரின் சாபம் உடனே பலித்து விட்டது. தேவேந்திரனின் அனைத்து செல்வங்களும் அவனை விட்டு நீங்கின. அன்னை லட்சுமி தேவி பார்க்கடலுக்கு சென்று மறைந்து விட்டாள். இப்போது பார்க்கடலை கடைந்தால்தான் இழந்த செல்வங்களை பெற முடியும் என்ற நிலை தேவேந்திரனுக்கு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைவது என முடிவாயிற்று. மத்திரகிரி மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடையத் தொடங்கினர். வாசுகியின் தலைப்பக்கத்தை அசுரர்களும் வால் பக்கத்தை தேவர்களும் பிரித்து கொண்டனர். பணிகள் வேகமாக நடைபெற்றது. சோதனையான மத்திரகிரி மலை கடலுக்குள் அமுழத் துவங்கியது. உடனே மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அதை தாங்கி மூழ்காதபடி தடுத்தார். மீண்டும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். அப்போது வேறு ஒரு விபரீதம் நடந்தது. ஆழகால விஷம் வெளிப்பட்டது. அதன் கடுமையாக தாங்க முடியாமல் அனைவரும் துடித்தனர். விஷத்தின் வீரியம் தாங்க முடியாமல் அவதியுற்ற தேவர்கள் கைலாயத்தில் நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று சிவபெருமானை சரணடைந்தனர். கருணை கடலே, ஆபந்தவா, ஆதியும் அந்தமுமாய் இருப்பவரே, கடுமையான இந்த விஷயத்திலிருந்து எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என சிவபெருமான் காலடியில் முறையிட்டு வேண்டினர். சிவபெருமானும் அவர்களது நிலையை கண்டு மனமிறங்கி அவர்களின் மறுவடிவுமான சுந்தரரிடம் கடும் விஷத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு வா என்றார். விஷத்தை கொண்டு வந்தார் சுந்தரர். ஆழகால விஷத்தை கொண்டு வந்ததால் சுந்தரர் ஆழகால சுந்தரர் என பெயர் பெற்றார். விஷத்தை வாங்கிய சிவபெருமான் அதை உண்டார். இதை கண்ட அன்னை பார்வதி, அனைத்து உலகங்களிலும் ஐயனுள் இருக்கின்றனவே, அதில் உங்கள் ஜீவராசிகள் அனைத்தும் துன்பத்திற்குள்ளாகுமே என நினைத்து அம்பிகை கருணையோடு சிவபெருமானின் கழுத்தை தடவினார். அவ்வளவுதான், விஷம் அவரது கழுத்திலேயே தங்கிவிட்டது. இதன் காரணமாக சிவபெருமானுக்கு நீலகண்டர் என திருநாமம் உண்டாயிற்று. தேவர்கள் அனைவருக்கும் கலக்கம் தீர்ந்தது. அவர்கள் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு ரிஷபத்தின் பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடினார். மற்ற தெய்வங்களும் மகா முனிவர்களும் ஆனந்த தாண்டவமாடினர். மற்ற தெய்வங்களும் மகாமுனிவர்களும் ஆனந்த தாண்டவத்தை கண்டு தரிசித்தனர். இவ்வாறு சிவபெருமான் அருள் புரிந்து அவர்களை காப்பாற்றிய காலமே பிரதோஷ வேலையாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷத்துக்கு ரஜினி முகம் என்ற பெயர் உண்டு. சமஸ்கிருதத்தில் ரஜினி என்றால் இரவு என்று பொருள். ரஜினி முகம் என்பது இரவின் முன்பகுதியான சாயங்காலத்தை குறிக்கிறது. மாதந்தோறும் இருமுறை வளர்ப்பிறை, தேய்பிறை, திரியோதசி நாட்கள் பிரதோஷ தினங்களாகும். இந்நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேர பிரதோஷ காலமாகும். தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிவபெருமான் அருள் புரிந்து ஒரு சனிக்கிழமை அன்று என்பதால் சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆக பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை. மொத்தம் 20 வகையான பிரதோஷங்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அவற்றில் முக்கியமானதாக 5 பிரதோஷங்கள்: நித்திய பிரதோஷம், பகுஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் ஆகும். தினமும் சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கும் 1.5 மணி நேரத்தில் இருந்து நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய காலம் வரை உள்ள மாலை நேரம் நித்திய பிரதோஷம் எனப்படுகிறது. வளர்ப்பிறை திரியோதசி திதியில் வரும் பிரதோஷம் பகுஷ பிரதோஷம் எனப்படுகிறது. தேய்பிறை திரியோதசி திதியில் வரும் பிரதோஷம் மாத பிரதோஷம் எனப்படுகின்றது. சிவபெருமான் விஷம் அருந்தி துயரம் தீர்த்த காலம் ஒரு சனிக்கிழமை அன்று என்பதால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படும். பிரளய காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் ஐக்கியமாகும். உலக முடிவில் உண்டாகும் அந்த காலமே பிரளய பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் சிவன் கோயிலில் வலம் வருவதற்கும் பிரதோஷின் போது வலம் வருவதற்கும் வித்தியாசம் உண்டு. பிரதோஷத்தன்று வலம் வரும் முறையை சோமசூத்த பிரதோஷம் அல்லது சோமசூத்திர பிரதட்சணம் என்று சொல்வார்கள். முதலில் நந்தியை வணங்கிய பிறகு அதன் பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவே சிவபெருமானின் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு வழக்கமாக வலம் வருவதற்கு மாறாக அப்பிரஜித்தனமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை போய் திரும்ப வேண்டும்.
அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டக்கூடாது. இதன் பின் போன வழியே திரும்ப வேண்டும். நந்தியை தரிசித்துவிட்டு தினந்தோறும் செய்யும் வழக்கப்படி வலம் வர வேண்டும். அப்போது அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டாமல் அப்படியே திரும்பி நந்தி வரைய வேண்டும். இந்த முறைப்படி 3 தடவை செய்ய வேண்டும். இதுவே சோமசூத்ன பிரதட்சணம். ஆலகால விஷம் வெளியிட்ட போது பயத்துடன் அனைவரும் கைலையை நோக்கி ஓடினர். அப்போது விஷம் அப்பிரதட்சிணமாக அவர்களுக்கு எதிரே வந்து விரட்டியது. எனவே அவர்கள் வந்த வழியே திரும்பி ஓடினர். அங்கும் அவர்களுக்கு எதிராக விஷம் வந்து துன்புறுத்தியது. இப்படி இடவடமாக அவர்கள் வலம் வந்த முறைதான் சோமசுப்தன பிரதட்சணம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷ விரதம் மேற்கொள்ள எண்ணுபவர்கள் வளர்பிறை தேய்பிறனை 20 பிரதோஷ தினங்களிலும் கடைபிடிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் காலையில் இருந்து குளித்துவிட்டு அந்த நாள் முழுவதும் சிவநாமத்தையோ ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தையோ ஜெபிக்கலாம். சிவபுராணத்தை படித்தால் இன்னும் சிறப்பு. மாலை நேர பிரதோஷ வேளையில் சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவருக்கு அருங்கம்புல் மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. நந்தி தேவரிடம் சிவபெருமானிடம் நமது பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்குமாறு வேண்டி ஆலயத்தை வலம் வரலாம். பிரதோஷ தரிசனத்தை முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்கலாம். இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் பிரதோஷ வேளையில் அனைத்து தெய்வங்களும் மகாமுனிவர்களும் சித்தர்களும் சிவபெருமானை வணங்கி வழிபடுவார்கள். அந்த நேரத்தில் நாம் சிவபெருமானை தரிசிக்கும் போது அவரது அருள் காட்சமும் அனைத்து தெய்வங்களின் அருளாசியும் கிடைக்க பெறலாம். சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. பிரதோஷ விரதம் மேற்கொள்பவர்களுக்கு பாவங்கள் விலகும், திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிடைக்கும், வறுமை நீங்கும், தீராத நோய்களும் நீங்கும், சகல காரியங்களும் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாகியங்களும் தரக்கூடியது பிரதோஷ விரதம்.